ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தேவைப்படும் இடமானது அதன் வாழிடம் ஆகும். கடலின் அடிமட்டத்தில் இருந்து மலையின் உச்சி வரை தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழிடங்களாக உள்ளன. வாழிடத்தின் வகைகள். வாழிடத்தின் இரண்டு முக்கிய வகைகளான நீர் வாழிடம் மற்றும் நில வாழிடம் பற்றி இங்கு நாம் காண்போம். நீர் வாழிடம். நீர் வாழிடம் என்பது நிரந்தரமாகவோ அல்லது அவ்வப்போது நீர் சூழ்ந்தோ காணப்படும். நீர் வாழிடம் இரு வகைப்படும். அவை நன்னீர் வாழிடம் மற்றும் கடல் நீர் வாழிடம். நன்னீர் வாழிடம் ஆறுகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் ஏரிகள் இவை யாவும் நன்னீர் வாழிடங்கள் ஆகும். ஆகாய தாமரை, அல்லி மற்றும் தாமரை ஆகியவை நன்னீரில் காணப்படும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். நீர் தாவரங்களின் வேர்கள் வளர்ச்சி குன்றியவையாக காணப்படுகின்றன. தண்டிலும் இலைப்பகுதியிலும் காற்று அறைகள் அதிகமாக இருப்பதால் இவை எளிதில் நீரில் மிதக்கின்றன. கடல் நீர் வாழிடம். பூமியின் மேற்பரப்பானது 70% கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. தாவரங்கள் கடல் நீரிலும் வாழ்கின்றன. பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40% கடல் வாழ் தாவரங்களின் மூலம் நடைபெறுகிறது. உதாரணமாக கடல் பாசைகள், கடல் புற்கள், நில ஈர தாவரங்கள், புற்கள் மற்றும் தாவர மிதவைகள் ஆகியவை கடல் நீரில் வாழும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். நில வாழிடம். நில வாழிடங்கள் காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் என 3 வகைப்படும். பண்ணைகள், நகரங்கள், மாநகரங்கள் ஆகியவை மனிதனால் உருவாக்கப்பட்ட சில நில வாழிடங்கள் ஆகும். உலகில் 28% நில வாழிடமாக உள்ளன. உதாரணமாக ரப்பர் மரம், தேக்கு மரம் மற்றும் வேம்பு போன்றவை நில வாழிட தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். பாலைவன வாழிடம். நீரின் அளவு மிக குறைவாக உள்ள இடத்தை பாலைவனம் என்கிறோம். இவை பூமியில் மிகவும் வறண்ட பகுதிகள் ஆகும். பாலைவன வாழிடத்தில் ஆண்டிற்கு சராசரியாக 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக மழை பெய்யும். பூமியில் சுமார் 20% பாலைவனம் உள்ளன. பாலைவன தாவரங்கள் நீரையும் கனிம உப்புகளையும் இலையில் சேமித்து வைப்பதால் இலைகள் தடிமனாக உள்ளன. கள்ளி தாவரங்கள் நீரை தண்டில் சேமித்து வைக்கின்றன, மேலும் அதன் இலைகள் முட்களாக மாற்றம் அடைந்துள்ளன. இவை நன்கு வளர்ச்சியடைந்த நீளமான வேர்களை கொண்டுள்ளதால் மண்ணிற்குள் மிக ஆழத்திற்கு சென்று நீரை உறிஞ்சுகின்றன. எடுத்துக்காட்டாக சப்பாத்தி கள்ளி, அகேவ், சோற்று கற்றாழை, பிரயோஃபில்லம் ஆகியவற்றை கூறலாம். பாலைவன வாழிடம் 4 வகைப்படும். அவை வெப்ப வறட்சி பாலைவனங்கள், மித வெப்ப பாலைவனங்கள், கடல் சார்ந்த பாலைவனங்கள், குளிர் பாலைவனங்கள் என 4 வகையாக காணப்படுகின்றன. புல்வெளி வாழிடம். இவ்வகை வாழிடத்தில் அதிகமாக புற்கள் காணப்படுகின்றன. இவை மிகச் சிறியன முதல் உயரமான புற்களை கொண்டதாக இருக்கும். எடுத்துக்காட்டாக புல்வெளிகளை கூறலாம். காடுகள். காடுகள் மிக பரந்த நிலப்பரப்பில் அதிகமான மரங்களை கொண்டுள்ளன. காடுகளில் ஆண்டிற்கு சராசரி மழையளவு 25 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டராக காணப்படுகிறது. இவை வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலைக்காடுகள் என வகைப்படுத்தப்படுகின்றன.